வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் ஆர் ஸ்டுடியோவில் ஒரு பேசிக் பார் சார்ட் எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆர் ஸ்டுடியோவை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் மற்றும் நம்ம பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவையான இம்பார்ட்டண்ட் லைப்ரரி பேக்கேஜஸ் இதெல்லாமே எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மற்றும் இம்பார்ட்டண்டான பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்கேஜ் எல்லாமே நம்ம வெப் ஆர்டிகிளாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க் வந்து அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மேலும் ஆர் ஸ்டுடியோவில் ஒரு பேசிக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி வந்து பேசிக்காக ஆர் ஸ்டுடியோவில் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்குது. ஸோ இதில் அடுத்ததாக கண்டினியூவாக ஒரு பேசிக்கான பார் டயக்ராம் அல்லது பார் சார்ட் அல்லது பார் பிளாட்டை எப்படி ஒரு ஆர் ஸ்டுடியோவில் வரையலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக நாம் வந்து ஒரு டேட்டா செட் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா செட் எதை பற்றினா டிசீஸ், சம் டிஃப்ரெண்ட் டிசீஸ் அண்டு அதில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட டோட்டல் கவுண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே டிசீஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்மா, கேன்சர் அண்டு ஹார்ட் டிசீஸை எடுத்துருக்கிறோம். ஸோ பேஷண்ட்டோட கவுண்ட்ஸ் வந்து டயபெட்டிஸுக்கு 50யும், ஹைப்பர் டென்ஷனுக்கு 65யும், ஆஸ்மாவுக்கு 30ம், கேன்சருக்கு 20 பேஷண்ட்ஸ் அண்டு ஹார்ட் டிசீஸுக்கு 20 பேஷண்ட்ஸ் ஆகும். ஸோ எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுக்குறப்ப நமக்கான டேட்டா லோட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த டேட்டா வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ கம்பைன் இன்டு த டேட்டா ஃப்ரேம். ஸோ நம்ம இப்போ பேஷண்ட் நம்ம நேம் அடிக்கும் பொழுது நமக்கு கிராஃபில் வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராகவும் அடுத்ததாக ஸ்மால் லெட்டராகவும் வரத்துக்காகவும் ஸோ இந்த டேட்டா வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரேமிங் எப்படி பண்ண போகிறோம்னா இந்த கன்சோல் செக்ஷனில் டேட்டா என்டர் கொடுங்க. இப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டு லெஸ்ஸன் ஹைஃபன் இப்போ டேட்டா டாட் ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம்ங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு இந்த கோலனுக்குள்ளே கரெக்டான நேம் அடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராகவும் டிசீஸுக்கு டிசீஸ் இஸ் ஈக்குவல் டு டிசீஸ். இப்போ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே. அடுத்து கமா பேஷண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராகவும் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு பேஷண்ட்ஸ் என்ட்ரு கொடுங்க. இப்போ என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம டேட்டா வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய டேட்டாவை வியூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வியூ. ஸோ பிரிண்ட் டேட்டா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து டேட்டா வந்து ஃப்ரேம் பண்ணிட்டோம் டேட்டாவாக. ஸோ நம்ம எப்போ டேட்டான்னு அடிக்கும் பொழுதும் நம்மளோட டேட்டா வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்டர் இன்னொரு என்ட்ரு கொடுத்திங்கன்னா நம்ம டேட்டா வந்து கீழே வியூ ஆயிடுச்சு. ஸோ டிசீஸ் வந்து ஒரு லைனாகவும் பேஷண்ட்ஸ் ஒரு லைனாகவும் வியூ ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பேசிக்கான பார் சார்ட் வரைய போகிறோம். ஸோ இப்போ பார் சார்ட் எப்படி வரையுங்கிறத சிம்பிளான பார் சார்ட்டு. ஸோ அதுக்கான கமாண்ட்ஸ் வந்து பார் பிளாட் என்ட்ரு கொடுங்க. ஓப்பன் த கோலனில் வந்து டேட்டா என்டர் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டு 4 எழுத்துலையும் டாலர் சிம்பிள் விழுந்துடும். ஸோ இங்கே வந்து பேஷண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே. இப்போ என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சிம்பிளான பேசிக் பார் சார்ட் வந்துருச்சு. ஸோ இதில் எது எது நமக்கு பேஷண்ட், எது வந்து பேஷண்ட்டோட டிசீஸ், பேஷண்ட்டோட கவுன்ஸ்ன்னு நமக்கு தெரியல. ஸோ ஒன்றுன்னா இந்த இது கஸ்டமைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கான கலர் அண்டு ஒய்எக்ஸஸோட லேபிள், எக்ஸ்எஸ்எஸோட லேபிள் இதெல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கமெண்ட் எழுத போகிறோம். அது என்னென்னா பார் பிளாட் கொடுங்க. ஓகே. இந்த இடத்துல வந்து என்ட்ரு கொடுக்காம ஷிஃப்ட் என்ட்ரு கொடுங்க.
இந்த கோலனுக்கு இடையில சென்டர்லேயே வச்சு ஓப்பன் த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி ஷிஃப்ட் என்ட்ரு கொடுங்க. ஸோ நீ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட க்ளோஸ் த ப்ராக்கெட் வந்து கீழே இறங்கிடும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அடுத்த கமாண்ட் எழுத போகிறோம். டேட்டா டாலர் சிம்பிள் இங்கே வந்து பேஷண்ட். ஓகே, கமா கொடுங்க. இப்போ என்ட்ரு கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஷிஃப்ட்டு என்டர். இந்த இடத்துல வந்து கம்மா கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து நேம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நேம் டாட் அரேஞ்ச் கொடுங்க. இந்த இடத்துல வந்து டேட்டா என்டர் டாலர் சிம்பிள் டிசீஸ். ஸோ கொடுத்துட்டு கமா ஷிஃப்ட் என்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலர் COL இஸ் ஈக்குவல் டு கலர் ஸ்கை ப்ளூ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ டபுள் அப்பாசிட்டர் போட்டுருங்க. ஸ்கை ப்ளூ ஒரு கமா போட்டுருங்க. ஷிஃப்ட் என்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின், நமக்கு இந்த கிராஃபோட மெயின் டைட்டில் என்ன எழுத போகிறோம். ஸோ மெயின் இஸ் ஈக்குவல் டு open the double apostle number of the patients by disease. ஸோ ஒரு கமா ஷிஃப்ட் என்ட்ரு கொடுங்க. அடுத்ததாக வந்து எக்ஸோட லேபிள் எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து X label double apositor disease type. இப்போ கமா கொடுங்க, ஷிஃப்ட் என்டர். அடுத்ததாக வந்து Y axis-ஓட லேபிள் Y lab open the double apositor number of patients comma shift enter. ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி என்டர் கொடுங்க. அடுத்து பார்டர் வந்து பிளாக் கலர் கொடுக்குறோம். ஸோ பிளாக். இந்த இடத்துல கமா வேண்டாம், நீங்கள் நேவிகேஷன் கீ பட்டன் அழுத்தி கீழே க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு கீழே வந்து என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிராஃபோட அதாவது பேசிக் பார் சார்ட்டோட உங்களுக்கு எக்ஸசரோட லேபிள் வந்து டிசீஸ் டைப். ஸோ நம்ம 5 டிசீஸ் எடுத்திருந்தோம். டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்துமா, கேன்சர் அண்டு ஹார்ட் டிசீஸ். ஸோ அதனோட 5 டிசீஸும் அண்டு நம்பர் ஆஃப் த பேஷண்ட்ஸ். ஸோ எத்தனை பேஷண்ட் இதில் இருக்காங்கிறத கொண்டு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கான இந்த ஒவ்வொரு பார் சார்ட்டும் நம்ம எத்தனை இருக்குதுன்னு தெரியாது. பொதுவாக 50ன்னு இருக்குது. ஸோ 50ஆக இருக்கலாம். இங்கே 65ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 30ன்னு இருக்குது. நம்ம இதனோட வேல்யூ தெரியாது. ஸோ அந்த வேல்யூ வந்து இப்போது ஒவ்வொரு பாரோட மேலேயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாரை வந்து இதே பொசிஷனில் சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா அது கலர் சேஞ்ச் பண்ணி இந்த பொசிஷனில் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு கமாண்ட்ஸ் எழுத போகிறோம். ஸோ அதை வந்து இப்போ எழுதிடலாம். பிபி லெஸ் தென் ஹைஃபன் பார் பிளாட். ஷிஃப்ட் என்று கொடுங்க. டேட்டா டாலர் சிம்பிள் பேஷண்ட். ஸோ பேஷண்ட் கூட சூஸ் பண்ணிக்கிறோம். கமா ஷிஃப்ட் என்று கொடுங்க. அடுத்தது நேம் அரேஞ்சுக்கு நேம் அரேஞ்ச் டேட்டா
டாலர் சிம்பிள் disease. ஸோ கமா shift enter. அடுத்து கலர், இப்போ லைட் க்ரீன் ஆட் பண்ண போகிறோம். லைட் க்ரீன் கமா shift enter. ஸோ அடுத்ததான் மெயின் வந்து நேம் ஆஃப் த பேஷண்ட்ஸ். ஸோ கமா shift enter. அடுத்து எக்ஸ் லேப், கமா ஒய் லேப். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இது வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் லைட் க்ரீன் கலராகவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இதன் மேலே வந்து லேபிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் shift enter. X is equal to BP comma shift enter. Y is equal to data dollar symbol patient enter கொடுங்க. ஸோ comma shift enter. label labels data dollar symbol patients comma shift enter. pose 3 comma shift enter. CX 0.8 comma shift enter. color black. ஸோ கீழே லாஸ்ட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட் கீழே வந்து என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ நமக்கான டேட்டா வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸுக்கு 50 ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஹைப்பர் டென்ஷன்ஸுக்கான பார் மேலே நமக்கான டேட்டா இல்லை. ஸோ ஆஸ்மாவுக்கும் டேட்டா இருக்குது, கேன்சருக்கும் டேட்டா மேலே 20ன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஹார்ட் டிசீஸ் பாருக்கு மேலேயும் 40 டேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹைப்பர் டென்ஷன்ஸுக்கு மேலே டேட்டா நம்மளோட ஹைப்பர் டென்ஷனோட டேட்டா எவ்வளோ 65 65. ஸோ இங்கே ஒய்எக்ஸஸோட மேக்ஸிமம் ஆஃப் வேல்யூ வந்து 60 தான் இருக்குது. ஸோ அதை 75ன்னு கொண்டு வந்து இல்லை 17 கொண்டு வந்து நமக்கு இங்கே டேட்டா வந்து கொண்டு வருவோம். ஸோ அதை இப்போ எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஒரு கமாண்ட் எழுத போகிறோம். பிபி லெஸ் தென் ஹைஃபன் பார் பிளாட். ஸோ ஷிஃப்ட் என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ டேட்டா சேம் முன்ன மாதிரியே தான் டேட்டா டாலர் சிம்பிள் பேஷண்ட் சூஸ் பண்ணிக்கிங்க. காமா ஷிஃப்ட் என்டர். அடுத்து நேம் ஆஃப் த டேட்டா என்டர் டாலர் சிம்பிள் disease.
காமா ஷிஃப்ட் என்டர். அடுத்து வந்து கலர் லைட் க்ரீன் தான் கொடுக்க போகிறோம். லைட் க்ரீன் காமா ஷிஃப்ட் என்டர். அடுத்தது மெயின். ஸோ மெயின் நம்ம என்னதோ அதே தான். number of the patients disease comma shift enter. அடுத்து x lab. ஸோ x lab என்ன கொடுக்க போகிறோம், disease. comma shift enter. அடுத்து y lab double capacitor. Number of patients comma shift enter. இப்போ தான் நம்ம இடத்துல என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இதுக்கான y axis-ஓட வேல்யூ வந்து 75 மாற்ற போகிறோம் 0லேருந்து. ஸோ y lab y lim c open the bracket 0,75. ஸோ இப்போ கீழே கொண்டு வந்து என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ நம்ம y axis-ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 70க்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இந்த டெக்ஸ்ட் லேபிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதே கமாண்டை யூஸ் பண்ணணும், டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் நேவிகேஷன் கீழே அப் கீ மேல் நோக்கி இருக்கக்கூடிய கீயை ஃபஸ்ட் டைம் அழுத்துனீங்கன்னா ஆல்ரெடி டைப் பண்ண உங்களுக்கான டேட்டா வந்திருக்கும். ஸோ டபுள் டைம் டைப் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி என்ன கமாண்ட்ஸ் எழுதியிருந்தீங்களோ அந்த கமாண்ட்ஸ் வந்துடும். ஸோ இங்கே இந்த இடத்துல லேபிள் கமாண்ட்ஸ் எழுதியிருந்தோம். ஸோ அது என்னென்னா பிளாக் கலரில் சைஸ் வந்து 0.8ல் 3 பொசிஷனில் கேட்டிருந்தோம். ஸோ இப்போ என்ட்ரு கொடுங்க. இப்போ நமக்கு டேட்டா வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பேசிக்காக வரைஞ்சிருக்கூடிய சார்ட்டு பார் சார்ட்டு. டைட்டில் வந்து நம்பர் ஆஃப் த பேஷண்ட் பை த டிசீஸ். ஸோ எக்ஸஸஸில் டிசீஸ் டைப்பு 5 டைப்பான டிசீஸும், ஒய் எக்ஸஸில் நம்பர் ஆஃப் த பேஷண்ட்ஸும். ஸோ அதனோட வேல்யூ 0 to 60 இருந்தது, 70 மாற்றிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பாருக்கும் மேலேயும் நம்ம இந்த டேட்டாவோட வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஆர் ஸ்டுடியோவில் ஒரு பேசிக்கான பார் சார்ட் வரையக்கூடிய முறை. ஸோ இதில் அடுத்ததாக பார்த்தோம்னா எப்படி ஒவ்வொரு பாருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இந்த பார் சார்ட்டில் அடுத்தடுத்து அப்கிரேடடாக ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ஸ்டாண்டர்டு எரர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பாக்ஸ் பிளாட்டுன்னு ஒன்றுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு பேசிக்கான பார் சார்ட்டுக்கு உண்டான ஆர் ஸ்கிரிப்டை மற்றும் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வெப்சைட்டில் பிளாக் ஆர்டிக்கிளாக ரைட் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டிக்கிளோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.